ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்னைக்கு நம்ம ஆட்டுக்காலை வச்சு ஒரு சூப்பரான சுவையான பாயா தான் செய்ய போகிறோம். நம்ம இடியாப்பம் இட்லி தோசைக்கெலாம் சூப்பர் காம்பினேஷனில் இருக்கும். அருமையான இந்த சுவையான அதே மாதிரி ஆரோக்கியமான சத்துக்கள் நிறைந்த இந்த ஆட்டுக்கால் பாயாவை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லபடியாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருமையான ஆட்டுக்கால் பாயாவை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு 4 கால், அதாவது ஆட்டோட முழு காலையும் 4 காலையும் எடுத்து அவங்களே க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நான் வீட்டில் 4 முறை நல்லா அலசி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு 10-20 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அந்த ஆட்டுக்கால்லேருந்து வரக்கூடிய ஒரு ஸ்மெல் வராது. அதனால் மஞ்சப்பொடி போட்டு ஒரு 10-20 நிமிஷம் அதை அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு திரும்ப அதை நம்ம தண்ணி ஊற்றி திரும்ப ஒரு முறை அதை அலசி எடுக்க போகிறோம். இப்போ நான் அலசி எடுத்து அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது அதுலேருந்து வரக்கூடிய ஒரு ரா ஸ்மெல், ஒரு இந்த தீயில சுட்ட ஸ்மெல் அதெல்லாம் வராது. அதுக்காக தான் அந்த மஞ்சப்பொடி போட்டு நான் அலசி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். நம்ம அலசி எடுத்த க்ளீன் பண்ண ஆட்டுக்காலை ஒரு குக்கரில் எடுத்துக்கிறேன். கூடவே 100 கிராம் சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் அப்படியே முறிச்சு சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை, கூடவே ஒரே ஒரு தக்காளி பழம் ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம் பாயாவுக்கு, அப்புறம் அந்த புளிப்பு சுவை வந்துடும். ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சப்பொடி, ரொம்ப சேர்க்காதீங்க, அப்புறம் கலர் மாறிடும். அப்புறம் ஒரு 4 கிராம்பு, அப்புறம் ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஆர்டினரி பச்சை ஏலக்காய் ஒன்று சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தண்ணி எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதனால் ஒரு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ குக்கரில் ஒரு 10-12 விசில் வச்சுக்கோங்க. 12 விசில் வந்துடுச்சுங்க. இந்த கால் பார்த்தீங்களாலே தெரியும், நல்லா அந்த கறியெல்லாம் அந்த எலும்புல இருந்து பிரிஞ்சு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்தால் தான் பாயா டேஸ்டாக இருக்கும். அதனால் ஒரு 10-12 கண்டிப்பாக 12 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ஆட்டுக்கால் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நம்ம இதுக்கு ஒரு சூப்பரான மசாலா அரைக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துண்டு, அப்புறம் ஒரு பெரிய ஸ்பூன் டு 1 ஸ்பூன் கசகசா, இதெல்லாம் சேர்த்து இதை ஒரு நைஸ் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த தேங்காய் முந்திரி பருப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, திப்பியாக இருக்கக்கூடாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரை எடுத்துக்கலாம். அதில் ஒரு 50 மில்லி எண்ணெய் எடுத்துக்கோங்க. குக்கிங் ஆயில், நீங்கள் கடல் எண்ணெய் அல்லது சன்ஃப்ளவர் ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த பட்டர் ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2-3 சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்ல ஓரளவுக்கு சிவந்து வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் சிவந்து வந்திருக்கணும். இந்த டைமில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை ஒரு நிமிஷம் வரைக்கும் அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அப்புறமா ஒரே ஒரு தக்காளி பழம், ஏற்கனவே ஒரு பழம் சேர்த்துருக்கோம், இப்போ ஒரு பழம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை, இதையும் சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தொக்கு பதத்துக்கு வதக்க முடியலைன்னா தக்காளியை நீங்கள் அரைச்சும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்ச அந்த ஆட்டுக்காலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி மசாலாவோட இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்த உடனே ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி, அந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு முறை கலந்து விடுங்க.
இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா பாயா வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அதனால் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது திக்காக தான் இருக்குது. ஏன்னா தேங்காய்லாம் ஊற்றிருக்கோம். இது இன்னும் கொதித்து வரும்போது ரொம்ப திக்காயிரும். அதனால் கூடுதலாக நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த டைமில் உப்பு இருக்கா, போதுமான அளவுக்கு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ நம்ம மூடி போட்டு இதை ஒரு 3லேருந்து 4 விசில் வைக்கலாம். 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆஹா, சூப்பரான வாடைங்க. அதை ஓப்பன் பண்ணும்போதே அந்த பாயாவோட ஸ்மெல் மூக்கை தொலைக்குது. அந்த அளவுக்கு ஒரு நான் ஊறக்கூடிய ஒரு ஸ்மெல்லுன்னு வைங்களேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துருக்கு. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்கிறதுனால நான் இவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது திக்காக வேணும்னா கொஞ்சம் தண்ணியை நீங்கள் குறைச்சிக்கலாம். அருமையான ஒரு பாயா இங்கே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக மல்லி இலை தூவி நம்ம பரிமாறுறதுக்கு தயாராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு முறை பார்த்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப ஆட்டுக்கால் நீங்கள் எடுத்து இதே மாதிரி தான் செய்வீங்க. இந்த இடியாப்பத்துக்கு வேறு லெவல் காம்பினேஷனில் இருக்கும். இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே முறையில், அதாவது நான் சொன்ன மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதில் உள்ள அந்த காலில் இருந்து வரக்கூடிய ராஸ்மல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.